பாருங்க இப்படி மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்படி கோல்டன் கலரில் எடுத்துக்கலாம். பாருங்க இப்போ வந்து இதெல்லாம் சுட்டு எடுத்துட்டோம். நம்ம அடுத்தது வந்து பாகு காய்ச்சிடலாம். அதுக்கு வந்து நான் ஒரு 200 கிராம் சர்க்கரை வந்து போட்டிருக்கேன். பாக்கெட்டில் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஜாஸ்தியாக போட்டிருப்பாங்க, அந்த அளவுக்கு போடாதீங்க. இப்போ இது வந்து இந்த டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன். இதுலேயே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா கொதி வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கீழே எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஏலக்காய் தூள் இல்லைன்னா ரோஸ் எசன்ஸ் எது வேணாலும் சேர்த்திக்கலாம். இதில் ஒரு பிஞ்ச் வந்து நான் ரெட் கலர் சேர்த்திருக்கேன். இது ஆப்ஷன் தான், வேணும்னா சேர்த்திக்கலாம். அடுத்தது வந்து நான் ரப்டி பண்ண போகிறேன். ரப்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 300 ml பால் எடுத்து வச்சுருக்கேன், தண்ணி சேர்க்காத பால். இது வந்து நல்லா பாதியாக சுண்டணும், அது மட்டும் அடுப்புலேயே இருக்கட்டும். 5 நிமிஷம் நல்லா ஆறிடுச்சு. இருந்தாலும் வெதுன்னு சூட்டோட்ட தான் இருக்குது. இப்போ வந்து இந்த குலோப் ஜாமுனை இதில் போட்டுக்கலாம். இது வந்து அப்படியே 1 மணி நேரம் இதிலேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள் பாதி நல்லா சுண்டிடுச்சு. இதே குறுகலான பாத்திரத்தில் ஊற்றிருந்திங்கன்னா லேட் ஆகும். அதனால இதை அகலமான பாத்திரத்தில் ஊற்றி பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம இப்போ கண்டன்ஸ் மில்க் வந்து மில்க்மெய்டு சேர்த்த போகிறேன். இது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திக்கிங்க. இது இருந்தால் சேர்த்திக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. அதே மாதிரி மில்க் பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். அதே மாதிரி இதுவும் ஆப்ஷனல் தான். இதெல்லாம் இல்லாமையே இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது வந்து சர்க்கரை 1 ஸ்பூன். நீங்கள் மில்க் மெய்டு சேர்த்துலைன்னா சர்க்கரை வந்து இன்னொரு ஸ்பூன் சேர்த்திக்கிங்க. அடுத்தது வந்து வாசனைக்கு தகுந்த ஏலக்காய் தூள் சேர்த்திக்கிங்க. இப்போ பாருங்கள் நம்ம அப்படியே ரெடி ஆகிடுச்சு. நல்லா இப்படி கெட்டியானோன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நான் ஒரு பவுலில் போட்டிருக்கேன். அதில் வந்து நம்ம ஊதிட்டு இருந்த குலோப் ஜாமுனை இதில் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம ரப்டி குலோப் ஜாமுன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்திருக்குது. எவ்வளோ அருமையாக இருக்கும், நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். இதில் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற நட்ஸு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அது சேர்த்துக்கலாம். பாதாம், முந்திரி, நம்மளுக்கு என்ன விருப்பமோ அது சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சுவையான நம்ம ரப்டி குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வரப்போகிற பண்டிகையில் இதெல்லாம் செஞ்சு அசத்துங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அக்கம் பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கிய உணவு வாழ்க்கைக்கு நிறைவு. தேங்க்யூ.